உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். வருகின்ற விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் பலன்கள்லாம் எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும்? பொதுவாக தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும்பொழுது சித்திரை மாதத்திலிருந்து பங்குனி மாதம் வரையில் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவான் மேஷ ராசியில் உச்சம் பெறுவது. அதற்கு பெயர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த சித்திரை வருடப்பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய பகவான் சித்திரை மாதத்தில் மேஷ ராசிக்கு வரது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மேஷ ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சித்திரை மாதத்திற்கு உண்டான பலன்கள்லாம் என்னென்ன? பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. நிறைய ஒவ்வொரு இந்த ஒரு மாதம் பிறந்தால் இந்த மாதத்துக்கு என்னென்ன பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக அதுவும் இந்த சித்திரை மாதத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது சித்ரா பௌர்ணமி, சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி, அடுத்ததாக பார்த்திங்க அக்னி நட்சத்திர ஆரம்பம், அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, முதல் கிருத்திகையே பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது. அது அடுத்ததாக பார்த்திங்கன்னா முதல் அந்த பிரதோஷம் அப்படிங்கிறது சனி மகா பிரதோஷம். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அட்சய திருதி என்று சொல்லக்கூடிய புதன்கிழமையில் வருது. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, அது புதன்கிழமை வருது. இத்தனை சாராம்சங்களும் கொண்ட மாதம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சித்திரை மாதம். அப்போ இந்த ராசியில் 12 ராசியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே இந்த வருட பிறப்பை, புது வருட பிறப்பை வைத்து பஞ்சாங்கம் வாசிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பே உண்டு. பஞ்சாங்கம் வாசிக்கிறதுங்கிறது சித்திரை மாதம் எல்லா ஆலயங்களிலுமே இந்த பஞ்சாங்கம்ங்கிறது வாசிக்கிறது உண்டு. இது என்ன, இந்த வருஷத்தில் என்ன ஆதாயம் விரயம் நோய்கள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடிய விஷயத்தில் பார்த்திங்கன்னா நாட்டில் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். இந்த சித்திரை விஷுவாசு வருஷத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும், பதவி மாற்றம் ஏற்படும். பதவியில் நிறையா பேருக்கு பதவி மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். அதிக வெயில் ஏற்படும், தாங்க முடியாத அளவுக்கு வெயில் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் தீ விபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. புது வகை விவசாய உற்பத்தி அப்படிங்கிறது உண்டு. அதே போல் அரசாங்கத்தில் புதிய வரி விதிப்பு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம வரி கட்ட முடியாமல், டேக்ஸ் கட்ட முடியாமல் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் புதுசாக வரின்னு என்ன சொல்வீங்க? அதனால் இந்த வருஷத்தில் அரசாங்கத்தில் புதிய வரி விதிப்பு, புதுசாக இனிமேல் வரி விதிப்பெல்லாம் அதிகமாக வரும். இது எல்லாமே இனிமேல் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா புதிய வரி விதிப்பு அப்படிங்கிறது இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து இந்த இதில் இருக்குது. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா விலைவாசி உயர்வு, கட்டுக்கடங்காத விலைவாசி உயர்வு. எப்போதுமே ஒரு மனிதனுக்கு பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது அவனால் சமாளிக்க முடியும். அதை தாண்டி போகும்போது அவன் ரொம்ப தடுமாற்றம்ங்கிறது வரும். அந்த தடுமாற்றம்ங்கிறது வரக்கூடிய ஒரு வருடமாக அமைகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா தங்கம் விலை உயர்வு இருக்கக்கூடிய விட இன்னும் அதிகமாக விலை உயரக்கூடிய அளவுக்கு இருக்கும். தங்கம் வியாபாரம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதிக அளவில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. கொஞ்சம்லாம் இல்லை, அதிக அளவில் தங்க வியாபாரம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல் பங்கு வர்த்தகம் அப்படின்னு சொல்லும்போது நல்ல ஹையில் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கக்கூடியதாக மாதமாக அமைகிறது. இத்தனை அம்சங்களும் கொண்டது இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தமிழ் விசுவாச வருஷ சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லலாம். இதில் நிறைய விசேஷங்கள், தெய்வீக சம்பந்தப்பட்ட எல்லா விசேஷங்கள், குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இது போன்ற சில பயிற்சிகள், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜாதகர்களுக்கு நிறைய மாற்றங்கள், ராசிக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அதி உன்னதமான மாதமாக அமைகிறது. சித்திரை மாத கன்னி ராசி பலன்கள், புத்தாண்டு பலன்கள். கனிவாக பேசும் கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு எப்படி இருக்கு? அதாவது உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லும்போது புத பகவான். இந்த புதன் யாரோட சேர்றாருன்னு சொன்னால் சுக்கிரனோட சேர்றார். சுக்கிரன் சேர்க்கை பெற்று 7இல் சஞ்சரிப்பதால், கரெக்டாக ராசிக்கு கரெக்டாக 7இல் சஞ்சரிப்பதால் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். ஒரு தைரியம் வந்துடும் உங்களுக்கு. சரி, ரைட்டு, இனிமேல் நம்மளால் சமாளிக்க முடியும். பொதுவாக கன்னி ராசினாலே கொஞ்சம் பேருக்கு வேலை போயிடுச்சு, கொஞ்சம் பேருக்கு அப்படியே வேலை இப்படியா, மதில் சவத்தில் இருக்கிற பூனை மாதிரி இப்படி விழறதான்னு சில பேருக்கு அப்படி சில பிரச்சனை. சில பேர் ஒரு வேலையை கையில் வச்சுக்கிட்டு ஒரு வேலையை விட்டுட்டு இப்போ அடுத்த ஒரு வேலைக்கு
எதிர்பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த வேலைக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் இருக்குது. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து அதை பயன்படுத்தி கொள்வீர்கள். நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும், அதை நல்லா பயன்படுத்திப்பீங்க. அதே போல் மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்கிறீங்கன்னு சொன்னால் அந்த வாக்கை காப்பாற்றி நல்ல பேர் எடுத்துப்பீங்க. அதே போல் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு. அதே போல் வேலை சம்பந்தமான சில போராட்டங்கள், வேலைக்குன்னு சில போராட்டங்கள் உண்டு. கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. சில நேரங்களில் வீண் சண்டை சச்சரவுகள் வரும். கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துட்டாலே சண்டை சச்சரவு இல்லாத குடும்பமே கிடையாது. இன்றைக்கி எல்லாருமே சொல்லலாம், இன்றைக்கி நல்லா இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு. இன்றைக்கி அவங்கவுங்க குடும்பத்தில் போய் பார்த்தா தெரியும். நம்ம சொல்கிறோம் இல்லையா, நன்னா இருக்கக்கூடிய குடும்பத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கணவன் மனைவியே ஒற்றுமையாக இருந்தாலும் 3வது மனுஷங்களால் சண்டை வரும். தேவையில்லாமல் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டையே வராதவங்களுக்கு கூட ஒரு சண்டை வந்துடும். அதனால தான் இந்த கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும்போது ஒற்றுமையோடு இருங்க, பேசி தீர்த்துக்கோங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உட்காந்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறது. வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. பொண்டாட்டி கோபமாக இருக்காங்களா, புருஷங்கரை அடங்கி தான் போகணும். இப்போ பொண்டாட்டி புருஷங்கரை கோபமாக இருக்குன்னா பொண்டாட்டி கொஞ்சம் அடங்கி தான் போகணும். சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாங்க, ஒன்றும் கோவப்படாதீங்க, பார்த்துக்கலாம், ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு தான் போகணும். அப்போ தான் போக முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு காலகட்டத்தில் எத்தனையோ விவாகரத்து கேஸ் எவ்வளவோ இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒரு புரிதல் இல்லாதது தான் காரணம். ஏமாத்துறது, ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் தான் காரணம். இல்லைன்னா ஏன் இவ்வளோ விவாகரத்து கேஸ் நமக்கு வருது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் முதல் கல்யாணம் பண்ணினதே 2வது தப்பா அதே தானே அவன் பண்ணுறான். ரெண்டாவது பண்ணுற போதாவது பார்த்து பண்ணுறான்னா அதுவும் சில நேரத்தில் நல்லதாக அமைஞ்சிட்டா பரவாயில்ல, இல்லைன்னா அதே தப்பு தானே திரும்பவும் செய்கிறான். அதனால் பார்த்து யோசித்து நிதானித்து ஏதோ ஒரு விஷயத்தையும் செய்யணும். அதுக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன். அதே போல் ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதே போல் முதலீடு செய்கிறதுலாம் கொஞ்சம் எச்சரிக்கையோட முதலீடு பண்ணுங்க. கூட்டு தொழில் கவனம் தேவை. தொழில் வளர்ச்சி, நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள், சில விஷயங்கள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மற்றவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும். மாணவ மாணவிகள் படிப்பில் கவனம் தேவை. மேற்படிப்பு சிறப்பாக இருக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் உண்டு எல்லாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யோக நரசிம்மர் வழிபாடு சிறப்பை தரக்கூடியதாக அமையும். பங்கு வர்த்தக தொழில் கவனம் தேவை. கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனம் தேவை. ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். சில நேரங்களில் நிறைய அடமானம் போன்றவற்றை நடக்கும். அடமானம் வைக்கக்கூடிய நகை அடமானம் வைக்கக்கூடிய சில இதெல்லாம் இருக்கும். ஸோ கவனமாக இருக்கணும். எதிலும் எச்சரிக்கை நிதானம் தேவை. கன்னிராசி பொறுத்தவரையில் 14 ஆதாயமும் 2 விரயமும் உண்டு. சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. கன்னிராசி பொறுத்தளவுக்கு காசு சேர்க்கக்கூடிய சேமிக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. சேமித்தால் கடன் அடைக்க முடியும், சேமிக்கலைன்னா கடன் அடைக்க முடியாது. ஸோ கவனமாக இருக்கணும். அதே போல் மக நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் மட்டும், அதாவது வந்து ஒரு சில நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. மக நட்சத்திரம், சில நட்சத்திரங்கள் சொல்கிறோம் இல்லையா, மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம் சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி வரும்போது இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து பட்டம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்களை சமாளிக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் வந்தாலும் சில விஷயங்களை எச்சரிக்கையோட கன்னியாராசிக்காரர்கள் செயல்பட வேண்டும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கன்னியாராசி பொறுத்தளவுக்கு சில மாற்றங்கள், இந்த வருஷத்தில் சில புதிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். புதிய பூமி மங்கள யோகம், வீடு கட்டக்கூடிய ஒரு யோகங்கள், அமைப்புகள் இதெல்லாம் வரும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மண்மனை யோகங்கள்லாம் சில பேருக்கு வரும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இடம் வாங்கக்கூடிய, புதுசாக ஒரு இடம் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய அளவுக்கு சில பேருக்குலாம் ஒத்து வரும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். இந்த கன்னியா ராசியில் பிறந்தவர்கள் பொருள் தொலைந்து போவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஏன்னு கேட்டால் சில நேரத்தில் வந்து நம்ம பார்த்து சில பொருள்லாம் நம்ம வச்சுருப்போம். சில நேரத்தில் நம்ம தெரியாது, எங்கேயாவது வச்சுருப்போம், மறந்துடுவோம். ஆனால் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அதே போல் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும். அதுவும் சித்திரை மாதத்தில், சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம்னு சொல்லும்பொழுது இதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் 2 பேருமே மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்கு. எல்லா விஷயத்துலையுமே கோர்ட்டு கேஸ் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் யோக நரசிம்மர் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். இஷ்ட தேவதை வழிபாடு நிறையா பண்ணுங்கள். முன்னோர்கள் குறை இருந்தால் நிவர்த்தி பண்ணுங்கள், ஜாதகத்தை பார்த்து. பித்ரு தோஷம் இருந்தால் நிவர்த்தி பண்ணுங்கள். இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கன்னி ராசி பொறுத்தளவுக்கு சுகமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். தடுமாற்றம் வரும். தடுமாற்றத்தை பார்க்காமல் வில் பவர்னு சொல்லுவாங்க, நல்ல வைராகியத்தோடு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும்னு நான் கேட்டுக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரிவார். வணக்கம்.